லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில். சென்னை கோயம்பேட்டில் காய்கறிகளின் வரத்து அதிகரித்ததால் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதுகுறித்து வியாபாரிகளுடன் செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை கேட்கலாம். அன்பழகன், கோயம்பேட்டில் வரத்து அதிகரிப்பின் காரணமாக விலை வீழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. எந்தெந்த காய்கறிகள் எந்த அளவுக்கு விலை வீழ்ச்சி கண்டிருக்கிறது? வியாபாரிகளின் கருத்து என்ன? பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டுடைய வரத்து அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய அனைத்து வணிகர் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க தலைவர் ரவி இருக்கார். அது இல்லாமல் கூட வியாபாரிகளும் நம்ம கூட இருக்காங்க. அவன்கிட்ட கேட்போம். ஏன்னா தொடர்ந்து தக்காளி விலை கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இன்று கிலோ 10-15 ரூபாய்க்கு விற்பட்டதாக சொல்கிறாங்க. அவன்கிட்ட கேட்போம். இப்போ நேற்று வரைக்கும் 25 ரூபாய்க்கு தக்காளி விற்றுருந்தாங்க. இப்போ தக்காளி விலை என்ன? மற்ற காய்கறி பொதுவாக எல்லா காய்கறியுமே இந்த கிளைமேட் கொஞ்சம் நல்லா வரும். தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே வரத்து அதிகமாக இருந்தால் இன்றைக்கி நல்ல தக்காளி 15 ரூபா, அடுத்த ஐட்டம் 10 ரூபா தான் கிளையெல்லாம் மொத்த விலைக்கு பார்த்துக்குங்க. கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னாச்சுன்னா 30 ரூபா 25 ரூபா தான் மூட்டை விலைக்கே போய்கிட்டு இருக்குது. முள்ளங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ரூபா 20 ரூபா, சவுச்சு எடுத்தால் 10 ரூபா 5 ரூபா, பொல்லங்காய் எடுத்திங்கன்னா ஒரு 25 ரூபா 30 ரூபா பொல்லங்காய் விற்கிது. பீர்க்கங்காவும் அதே மாதிரி 30 தான் விற்கிது. இது மாதிரி இதெல்லாம் விலை அதிகமான பொருள்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல இந்த முருங்கைக்காய் விலை அதிகம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு நல்ல முருங்கை 160 ரூபா இங்கே மொத்த விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி சேப்பங்கிழங்கு, இந்த பிடிக்கரணை இதெல்லாம் 30 ரூபா 35 ரூபா தான் கிலோ விற்கிது. சேனக்கிழங்கு நல்ல சேனை ஆந்திரா சேனக்கிழங்கு 65 ரூபா 70 ரூபா விற்கிது. தமிழ்நாடு சேனை 30 ரூபா தான் விற்கிது. உருளைக்கிழங்கு இன்றைக்கி பொறுத்தளவில் இந்தூர் உருளைக்கிழங்கு 15 ரூபா 16 ரூபா தான். ஊட்டி உருளைக்கிழங்கு வந்தீங்கன்னா 30 ரூபா நல்ல உருளைக்கிழங்கு. இப்படி காய்கறிலாம் பொதுவாக நிறைய காய்கறி வரத்து அதிகமாக வருது. முன்மையிலேயே பார்க்க போகிறதுன்னா ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு பட்டாணி நல்ல பட்டாணி 30 ரூபா. காலிஃப்ளவரில் பெரிய மூட்டை நல்ல மூட்டை ஒரு 70 ரூபா 80 ரூபா 100 ரூபா தான் காலிஃப்ளவர்லாம் விற்கிது. பச்சை மிளகா நேற்றுக்கு விலை அதிகம். நேற்று 40 ரூபா விற்ற பச்சை மிளகா 55 ரூபா 60 ரூபா பச்சை மிளகா விற்கிது. இஞ்சி அதே நிலவரம் தான், ஒரு 70 ரூபா 60 ரூபா தான் ஹோல்சேலில் விற்றுக்கிட்டு இருக்குது. அதனால் வெங்காயம் அதே 25 ரூபா தான். வெங்காயம்லாம் அதே 25 ரூபா தான். மிச்சப்படி பார்த்தா மொத்த வியாபாரத்தில் சரக்கு வரக்கூடிய எங்கள் அண்ணன் KSP அண்ணன் நல்லா விவரமாக கேட்போம். ஆனால் நீங்கள் சொன்னே இப்போ இந்த பீன்ஸு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பீன்ஸ் ஆந்திராவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நிலவரம் 30 ரூபா. அவரக்காய் திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வருது. திண்டுக்கல் மாவட்டத்தில் வருது. இப்போ செடி அவரக்காய் 30 ரூபா. பெல்ட்டு பட்டையில் 40-45. வரத்துகள் கூடுதல். கோவக்காய் அதே மாதிரி 40 ரூபா 45 ரூபா. முருங்கைக்காய் மட்டும் தான் 120 ரூபா 160 ரூபா கிலோ. வேகத்துக்கு இந்த மாதிரி இருக்குது. மார்க்கெட்டில் நிலவரங்களும் எல்லாமே கொத்தாரங்காய் 30 ரூபா. எல்லா பொருளுமே வர்த்தகங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அதிகம். அங்கே உள்ள நிலவரம் திண்டுக்கல் மாவட்டம் ஆந்திராவிலேருந்து எல்லாம் நேரடியாக வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. ஹோல்சேல் வியாபாரம் தான் பண்ணுறோம். இன்றைக்கி நிலவரம் அவரக்காய் 30 ரூபா 40 ரூபா. குறிப்பாக இன்னும் பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் நிறைய வரத்து பார்த்துக்குங்க. சாம்பார் நல்ல சாம்பார் வெங்காயம் 40 ரூபா. அடுத்த ஐட்டம் 30 ரூபா 25 ரூபா தான் சாம்பார் விற்கிது. இந்த மாதிரி சூழ்நிலை விற்கிது சாம்பார் வெங்காயம் எல்லாம். பொதுவாக காய்கறி எல்லா காய்கறியும் அதிகம் நல்ல வரத்து அதிகமாக இருக்குது. இப்போ இது செடி அவரையா கொடி அவரை? அது செடி அவரை. இப்போ கொடி அவரை பெல்ட்டு பட்டா அது 45 ரூபா 40 ரூபா. இது 30 ரூபா செடி அவரை. ஏன்னா இப்போ அதிகமாக மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கள் வாங்கக்கூடிய இந்த அவரையாக தான் இருக்கும். இப்போ இந்த விலை இப்போ உங்களுக்கு நேற்று வரைக்கும் என்ன விலைக்கு இருந்து இன்றைக்கி எவ்வளோ விலைக்கு என்ன விற்கிது? 30 ரூபா. நேற்றெல்லாம் 20 ரூபா 5 ரூபா. சரக்கு வரத்துக்கு குறையுது. விலைவாசி கம்மினாலும் சம்சாரியை பராமரிக்க மாட்டுறாங்க. இது விலை அதிகமாகுது. இன்னைக்கு தான் 30 ரூபா. நேற்றெல்லாம் 20 ரூபா கிலோ. 20 ரூபா 5 ரூபா நேற்று நிலவரம். இப்போ அவர் என்ன சொன்ன மாதிரி ஒரு சில காய்கறிகள் மக்கள் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் ரேட் ஏறுது. அதாவது ஒன்றும் விலை ஏறலாம் இல்லை. இப்போ இந்த பொருள் 30 ரூபா விற்கணும் வைங்களேன். கிலோ 30 ரூபா விற்கிதுங்க. வரக்கூடிய வாடகை கூலி பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஆகும். இங்கேருந்து வெளிமாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விற்கக்கூடிய ஆட்களுக்கு 10 ரூபா செலவாகும். ஆக மொத்தத்தில் ஒன்றும் விவசாயிகள்லாம் கிடையாது. இப்போ இந்த முறை விவசாயிகளுக்கு நிறைய அளவில் பெருத்த நஷ்டம் தான். வரக்கூடிய வணிகர்களுக்கும் கொள்முதல் பண்ணக்கூடிய விலைக்கு இங்கே விற்கிற விலையும் சம்மந்தமே இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. கடந்த 1 மாத காலமாக நிறைய வணிகர்கள் சிறு வணிகர்கள் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் தொடர்ந்து நம்ம வணிகர் சங்கத்தின் சார்பாக முதலமைச்சருக்கெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு நிர்ணயம் ஒன்று இருந்ததுன்னா விவசாயிகளும் வணிகர்களும் தப்பிச்சுக்குவாங்க. இப்போ சொன்ன மாதிரி நாங்கள் வரும்போது தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவு வந்துருந்தது.
இப்போ தக்காளி ஒரு காலம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 70 ரூபா 80 ரூபாய்க்கு விற்றது, நேற்று 50 ரூபாய், நேற்றுலாம் 25 ரூபாய்க்கு விற்றது. இன்னைக்கு 15 ரூபா தக்காளி விற்கிது. இன்னும் நிலவரம் இதே மாதிரி போச்சுன்னா வாடகைக்கு தான் தக்காளி விற்கும். அப்புறம் ஒன்றுமே சூழ்நிலை சரியில்லாமல் போகுது. எங்களை மாதிரி வணிகர்களை கேட்டோம்னா தக்காளி விலைன்னு ஒரு 15 ரூபானாலே கண்டிப்பாக இதே வணிகர்கள் ஒரு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இது வரும்? இல்லை, விவசாயிகளுக்கு இப்போ ஒரு நிர்ணய விலைன்னு வந்துட்டுன்னு வைங்களேன். இப்போ அங்கே நிர்ணய விலைன்னு வந்துட்டுனா அரசு கொடுக்குதுன்னு சொன்னோம்னா அதை வந்து முடிஞ்சாங்க அனுப்புவாங்க, இல்லைன்னா அரசு அதை கொள்முதல் பண்ணிடும். நிர்ணய விலை வந்துச்சுன்னா அதை தான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். நிர்ணய விலைன்னு வந்துட்டுனா விற்கக்கூடிய விலைகள் வணிகர்கள் வந்து வாங்கக்கூடியது ஈஸியான நிலைமையாக இருக்கும். ஆனால் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் மற்ற இந்த கேரட்டு பீட்ரூட் உங்கள் கடையில் பொறுத்த வரைக்கும் கேரட் இதெல்லாம் பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இங்கேயே லோக்கல் அதிகமாக தயார் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஊட்டி கொடைக்கானல் தாண்டியே பல இடங்களில் வந்துட்டு இருக்குது. இப்போ அது என்ன ரேட்டுக்கு வித்துட்டு இருக்குது? இன்றைக்கி நிலவரம் 5 ரூபா 20 ரூபா 5. விவசாயிகளுடைய நிலைமை கேள்விக்குறியாதான். அவர்களுக்கு வந்து அரசு இவங்க பொறுத்தவரைக்கும் பண்ணிக்கல. அவங்களுக்கு ஒரு விவசாயிகள் இருந்தால்தான் இவங்களுக்கு ஒரு சரியான ஒரு நல்லா இருந்தால்தான் அவங்க காய்கறிகள் உற்பத்தி பண்ணாதான் இவங்களுக்கு வியாபாரம். இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையும் அதுதான். அரசாங்கம் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணவங்க தான் வணிகர் சங்கத்துடைய கோரிக்கையாகவும் இருக்குது, வியாபாரிகள் கோரிக்கையா இருக்கு. முழுமையான கள நிலவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.